வார்த்தை கேட்குற நீங்க யாரா இருக்கிறீங்க பாருங்க. இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்காக அன்பு கூர்ந்து உங்களை மீட்கும் பொருளாய் கொடுத்த இந்த குமாரனை விசுவாசிக்கிறீங்களா? குமாரனுடைய எல்லா நன்மையும் உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய தீமையெல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்த இந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்காக உலகத்தின் பாவத்தை சிலுவையில் சுமந்த எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பிலே உங்களுக்கு நித்திய ஜீவன் என்று சொல்லி உங்களை ரட்சிக்க முடியாது இவ்வளவு அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரை கொடுத்தாரு. அந்த குமாரனை இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்குறீங்க, விசுவாசிங்களா? விசுவாசா ரட்சிப்பு மிகவும் சுயமாக எவ்வளவு தூரத்தில் பவுல் சொல்றாரு, உங்கள் இருதயத்திலும் நாவிலும் சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இருதயத்து நாவல் என்ன? நான் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் இதை விசுவாசி, இயேசு என்னுடைய பாவலுக்காக ரத்த சிமரித்தார், இதயத்தில் விசுவாச நாவினாலே அவரே இவரே என்னுடைய ரட்சகர், இவரே என் ஆண்டவர் என்று இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் யார் அந்த வார்த்தையை சொல்றீங்களோ உங்கள் இதயத்திலே விசுவாசிக்கும் நீதி உண்டாகி நாவிலே அவரை அடைக்க நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். அவ்வளவு சமயமாக இதை வச்சிருக்கிறார். இதை சொல்ற அந்த நேரத்தில் உண்மையாக விசுவாசி சொல்ற அந்த நேரத்திலே நீங்க ஆக்கினை தப்பப்பட்டு நித்திய ஜீவன் உட்பிரவேசிக்கிறீங்க. இருளின் ராஜ்யத்திலிருந்து மீட்கப்பட்டு ஒளியின் ராஜ்யத்தில் சேர்க்கப்படுறீங்க. நித்திய நரகத்துக்கு போகிறது திருப்பப்பட்டு நித்திய ஜீவனுக்கு வருகிறீங்க. பிசாசின் பிள்ளையிலிருந்து திருப்பப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக அந்த ஒரு சன பொழுதிலே நீங்கள் அறிக்கை செய்கிற அந்த நேரத்திலே, விசுவாச அறிக்கை செய்கிற அந்த நேரத்திலே நீங்கள் தேவ பிள்ளைகளா, தேவ ராஜ்யத்து பிள்ளைகளா நித்திய ஜீவனுக்கு உட்படுகிறீர்கள். ஆக இன்றைக்கு இந்த வார்த்தைக்கு விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை ரட்சிப்பாராக. கர்த்தர் அந்த வார்த்தை ஆஸ்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.